இன்னைக்கு ஃபுல்லாகவே ரஷ்யாவை பற்றியான ஒரு செய்தி வெளியானது என்றால், ரஷ்யாவில் 2 இராணுவ வீரர்கள் ஒருத்தர் சுடுறதுக்கு ட்ரோனை சுடுறதுக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஃப்ளைட்டு அதை சுடுறதுக்கு ரெடியாக இருக்கார். இன்னொருத்தர் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. திடீர்னு அந்த மெஷின் கன் மாதிரி இருக்குது, அந்த கன் எடுத்து சுடும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அந்த பவரில் அது சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்படி சுற்றுறது இன்ஸ்ட்ரக்டராக ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் உயிர் தப்பிச்சு போனது அப்படிங்கிற அந்த வீடியோ ரொம்ப வைரல். இது ஏன் வைரல் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஒரு நாடு ரஷ்யா, எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு நாடு ரஷ்யா, அதில் இப்போ வேலை பார்க்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எவ்வளவு தரம் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்காங்க. இல்லாட்டி ஒரு கன்னை ஆப்ரேட் பண்ணக்கூட தெரியாத அளவுக்கான இராணுவ வீரர்களை வைத்துக்கொண்டு ரஷ்யா என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பல விமர்சனங்கள் வெளியாகி இருக்கிறது. இது சாதாரண விமர்சனம் கிடையாது. உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு அது ஒரு பேக் ஃபயர் ஆகும். ஏகப்பட்ட இடத்துல ரஷ்யாவினுடைய செய்திகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவாக வந்துட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக பெலரஸ் கிட்ட இருந்து அதிகமான எல்என்ஜி எல்லாம் இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற செய்தியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் குறிப்பிட்டு சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? போலந்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய இந்த பிரச்சனையுடைய அப்டேட். போலந்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே போலந்து ரொம்ப சீக்ரெட்டாக ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு அவங்களுடைய பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போலந்தில் அரசியல் ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் பலவிதமான எதிர்ப்புகள் வந்தது. உக்ரைனுக்கு உதவி செஞ்சு வேஸ்ட், உக்ரைன் நன்றி கெட்டவங்க, உக்ரைனுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் போலந்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நஷ்டத்தை தருது, உக்ரைன் நம்ம மதிக்காமல் நம்மளை மீறி இருக்கக்கூடிய நாடுகளுடைய உதவிகளை கேட்டுட்ருக்காங்க இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் உக்ரைனுக்கு எதிராக போலந்திலேயே பேச ஆரம்பித்தாங்க. இதனால் போலந்தில் உக்ரைன் எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் ஒரு சீக்ரெட் மெசேஜ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. அந்த மெசேஜில் போலந்துலேருந்து பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கடத்தப்பட்டது, அதுவும் சீக்ரெட்டாக அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான். இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை நீங்கள் ஏன் உக்ரைனுக்கு கொடுத்தீங்க, இது நம்ம நாட்டுக்கு துரோகம் செய்கிறது கிடையாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்ப்பாக கேட்கும்போது போலந்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, இல்லை இது நம்ம நாட்டுக்காகவும் சேர்த்து தான். நேட்டோவினுடைய சம்மிட் அப்படிங்கிறது ஒன்று துருக்கியில் வச்சு நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நேட்டோ டிக்ளேர் பண்ணுறாங்க, வி மஸ்ட் ஆல் சப்போர்ட் உக்ரைன், எ டிஃபீட் ஃபார் உக்ரைன் இன் த வார் வித் ரஷ்யா இஸ் த ஒஸ்ட் கேஸ் செனரியா ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் தோற்றுவிட்டது, ரஷ்யா ஜெயித்து விட்டது அப்படின்னா அது நமக்கு இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு துக்கமான நிகழ்வாக இருக்கும். நம்ம செனரியாவில் அது ஒஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம் எப்படியெல்லாம் உக்ரைனுக்கு உதவ முடியுமோ அந்த வகையில் எல்லாமே உக்ரைனுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி நேட்டோ கேட்டுக்கிட்டாங்களாம். ஸோ நேட்டோவே கேட்டுக்கிட்டாங்கப்பா, அப்புறம் ஏன் நம்ம காசு கொடுக்காம இல்லாட்டி அவங்களுக்கு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் கொடுக்காம எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியும், அதனால தான் நம்ம பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் கொடுத்தோம், கண்டிப்பாக இதெல்லாம் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி போலந்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கார். இதை டிஃபெண்ட் பண்ணுறதுனால இப்போ போலந்தில் ஏகப்பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் உக்ரைனுக்கு எப்படி கிடைச்சது, கிட்டத்தட்ட அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரியாட் மிசைல் அப்படிங்கிறது 90-92% யூரோப்பியன் PURL அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வழியாக தான் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் இல்லாமல் உக்ரைனால் எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் செய்ய முடியும். ஆனால் ரஷ்யாவினுடைய அந்த மிசைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ உக்ரைனுடைய பெரிய யமன். அப்போ க்ரூயிஸ் மிசைல் அங்கேருந்து வரக்கூடிய மிசைல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சமாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக உக்ரைனுக்கு தேவை நல்ல ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதில் பேட்ரியாட்டுக்கும் பெரிய ஒரு இடம் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது திடுதிப்புன்னு பார்த்தா இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறத உக்ரைனிலே தயாரித்து கொள்ளலாம் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூறிவிட்டாராமே. அப்போ அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இனிமேல் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. சார், பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை உக்ரைனில் வச்சே நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குட்பி, அது வேணும்னா நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க. அப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி ஆகணும். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிறகு அந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் தயாரிக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான தொழிற்சாலைகள் இருக்க வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் வைப்பதற்கு எத்தனை வருடங்கள் எடுக்குன்னா கிட்டத்தட்ட 2-4 வருடங்கள் வரை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் பேட்ரியாட் மிசைல் அப்படிங்கிறது உக்ரைன்லேருந்து தயாரித்து அங்கே வர்றதுக்கு எப்படினாலும் ஒரு 3-4 வருஷம் பிடிச்சிடும்.
we're going to give a license to you to make Patriots. That's pretty cool, right? This way you can't complain that we're not giving them enough. I say, make them yourself. We haven't informed the company of that yet, but that'll work out all right. அப்போ இந்த 3-4 வருஷத்தில் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும், பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்துக்கான பிளான்டேஷனை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா, இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு தேவையான மிசைல்ஸை அனுப்பி கொடுக்க வேண்டுமா? இது ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் யூரோப்பியன் நாடுகள் நம்ம சேர்ந்தே செய்வோண்டா மச்சான் அப்படின்னு சொல்லி உக்ரைனை கைப்பிடிச்சு கூப்பிட்டுட்டு போய் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது யார் உக்ரைனுக்கான நண்பர்கள்? அமெரிக்காவா இல்லை யூரோப்பியன் நாடுகளா அப்படின்னு கேட்டால் அஸ் யூஷுவல் யூரோப்பியன் நாடுகள் தான். அதனால் யூரோப்பிய நாடுகளுக்கிட்ட இப்போ யுக்ரைன் அடுத்ததாக எங்களுக்கு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் வேணும், நாட் ஓன்லி பேட்ரியாட், எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், அதற்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக ஒரு கமாண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான்லேயும் சரி சீனாலேயும் சரி ராக்கெட்டுக்காகவே தனியாக ஒரு ஃபோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது லாங் ரேஞ்சாக இருக்கக்கூடிய அந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு. அதே மாதிரியே ஒரு புதிய படையை உருவாக்கி இருக்கிறது உக்ரைன். அவங்களுடைய லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் கமாண்ட் அப்படிங்கிறது தான். இந்த லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் கமாண்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய மிலிட்ரி அசட்ஸை தாக்குவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது கூடுதலான தகவல். இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை வச்சு ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய மிலிட்ரி அசட்ஸை தாக்கி அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு படை. இந்த படை இப்போ நடக்கக்கூடிய ரஷ்யாவில் ஏகப்பட்ட ஆயில் ரிஃபைனரிக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரோன் அட்டாக் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையுமே கண்காணித்து அதில் எஃபிஷியன்சியும் அதிகப்படுத்தி ஏகப்பட்ட லாஸை ரஷ்யாவுக்கு உருவாக்குறதுக்கு இந்த லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் கமாண்ட் அப்படிங்கிறது அதனுடைய வேலையை ஆரம்பிக்க போகிறது என்கிற அறிவிப்பை ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொரு படையாக புது புது படையாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ட்ரோனுக்குன்னு ஒரு படை, ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்துக்குன்னு ஒரு படை, இப்போ லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் கமாண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு படை. இப்படி ஒவ்வொரு படைப்பிரிவுகளையும் சேர்க்க 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 நவீன யுத்தம் எந்த அளவுக்கு ஒரு நாட்டை பாதிக்கும், அதுலேருந்து தப்பிப்பதற்கு எத்தனை புதிய படைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாடு அவங்களுடைய நாட்டை பாதுகாக்க நினைத்தார்கள் என்றால் அவங்க எல்லாருமே உக்ரைனுடைய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேஸ் ஸ்டடியாக செய்ய வேண்டியதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக உக்ரைனுடைய ஒவ்வொரு மூவும் பல நாடுகள் அவங்களுடைய பள்ளிகள்லையும் அவங்களுடைய வரலாற்று புத்தகங்களையும் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரோன் தான். அப்போ ட்ரோன் வார்ஃபேர்லேருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பேட்ரியாட்டை நீங்கள் தயாரிச்சிடலாம், யூரோப்பியன் கூட சேர்ந்து ஆன்டி பெலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்னுடைய ப்ராஜெக்டில் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே உக்ரைனுக்கான ஒரு பாடம் மட்டும் கிடையாது, என்டையர் வேர்ல்டுக்கான ஒரு பாடம். கடைசியாக ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு உக்ரைனுடைய டாப் ஜெனரல். அவர் சொல்லியிருக்கிற விஷயம், ரஷ்யாவினுடைய 2026 ஒஃபென்சிவ், அவங்க ஓவராக வந்து அடித்த டிஃபென்சிவ் கிடையாது, ஒஃபென்சிவ், அது எல்லாமே ஃபெயில்டு. அவங்களுடைய கீ மிலிட்ரி ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத அது சக்ஸஸ் பண்ணலை. எனவே ரஷ்யாவினுடைய 2026 திட்டம், ஒஃபென்சிவ் திட்டம் எல்லாமே தோல்வியில் முடிந்ததாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். எங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்த முடியவில்லை, அவங்களுக்கு பெரிய கெயினும் இதனால் வரலை, அவங்களுக்கு ஏகப்பட்ட இழப்புகள் உருவாகி இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஒஃபென்சிவ் 2026 அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது மேஜர் ஃபயர் ரஷ்யாவினுடைய துறைமுகம் கிட்ட இருக்கக்கூடிய பல இடங்களை அழித்திருக்கிறது என்றும், உக்ரைனுடைய ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது அசௌசியில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்கர்ஸ், ரஷ்யாவினுடைய ஃபியூல் டேங்கர்ஸுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி அந்த ஃபியூல் டேங்கர்ஸ் இப்போது கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலையும் உக்ரைனுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அசௌசியிலலாம் இப்போதைக்கு ரஷ்யாவினுடைய கை ஓங்கி இருக்கான்னு கேட்டால் கிடையாதான். அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் கேப் என்ன அப்படிங்கிறத உக்ரைன் ஸ்டடி பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆயில் டேங்கரை காப்பாற்றுறதுக்கு ரஷ்யாட்ட போதுமான அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. அப்போ அசௌசியில் ஒரு அட்டாக்கை போடு, அந்த அட்டாக்லேருந்து இத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அடுத்த டார்கெட் அட்டாக் பண்ணு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உக்ரைன் நோட் பண்ணி அதனுடைய ரேஞ்ச் என்ன, அந்த ரேஞ்சிலேருந்து இன்னொரு அடுத்து இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி டார்கெட் என்ன, அந்த மிலிட்ரி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன, அதை எப்படி இவங்க சேஃபாக பயன்படுத்தலாம் இப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்மார்ட்டான மூவை உக்ரைன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சு இப்போ அவங்களுடைய பிளான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ அடுத்ததாக இன்னொரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் யூரோப் நாடுகள் சேர்ந்து ஒரு சின்ன அண்டர்கிரவுண்ட் மிலிட்ரி ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. அதில் சீனாவும் ரஷ்யாவும் அவங்களுடைய சீக்ரெட் மிலிட்ரி கார்பரேஷன் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. அதற்கான எவிடன்ஸ் கிடைத்திருப்பதாகவும் அதை பற்றி மேலும் விசாரணை ICJ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள்.
கேசோலின் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறத பெலரஸ்லேருந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ரஷ்யா. அவங்க நாட்டில் இந்த கேசோலின் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால அதை நிவர்த்தி பண்ணுறதற்காக பெலரஸ்லேருந்து இப்போது இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ஹேஸ் கெயின்டு ஸ்ட்ரென்த். எஸ், அதை நம்ம மறுக்கவே முடியாது. உக்ரைனுக்கு ஒரு 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 பவர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, கொஞ்சம் சக்தி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. பட் புட்டின்ஸ் பலிஸ்டிக்ஸ் ஸ்ட்ரைக் ரிமைன்ஸ் அ ஃபைனல் த்ரெட். பலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறது உள்ளே வந்துச்சுன்னா அதை தடுப்பதற்கு எங்ககிட்ட எதுவும் இல்லை. அதனால் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது. அதை தடுப்பதற்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கக்கூடிய அப்டேட். இதே மாதிரி பல அப்டேட்ஸை தெரிந்து கொள்வதற்கு வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.